வெல்கம் டு டிவைன் 369 டெரா ட்ரேடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டெரா ரைடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்கேஞ்சல்ஸ் உடைய மெசேஜ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏஞ்சலோட மெசேஜ் பார்க்க போகிறோம். ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நியூஸ் சொல்ல போகிறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு சில பேர் நம்ம நீங்கள் நினைக்கிறது நடக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குள்ளே உங்கள் மனசில் ஒரு குழப்பம் இருக்குது. மேபி அந்த கேள்வியை கூட நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம இது மூலமாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸோ கூட உங்களுக்கு இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லையும் சொல்லுங்கள். அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பண்ணித்தரேன். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஏதாவது கேள்வியை மனசில் வச்சுக்கோங்க. மெசேஜ் வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாவ், உங்கள் லைஃப்பில் ரொமான்ஸை ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து புதுப்பிக்கப்படுது. மேபி அது ஏதாவது பிரேக்கப் இருந்தாலும் சரி, இல்லை பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் சரி, மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்டர் ஆக போகிறீங்க. இல்லை பழைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து இப்போ சரியாக போகுது. அதுக்கு நீங்கள் வந்து மன்னிக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் வந்து ஏஞ்சல்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணலையோ தெரியல, பட் நீங்கள் உங்களுடைய மன அமைதிக்காகவும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சுமூகமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு லவ் பாண்டிங் ஒரு அஃபெக்ஷன் வேணும்னா அவங்கள மன்னிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக ஃபர்கிவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜ் வந்து ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க. அண்டு மனசில் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு வந்து காட் அதுக்கான ஏஞ்சல்ஸோட ஆன்சர் வந்து எஸ். நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன கேள்வி நினச்சிங்களோ அதுக்கு எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம்.